So this month a very important thing is what do you say? உங்க குடும்பத்தின் மதில்களை கர்த்தர் இந்த மாதம் கட்டுவாராக. Amen. God is going to build the walls of your family this month. பிசினஸினுடைய மதில்களை கர்த்தர் இந்த மாதம் கட்டுவாராக. I don't know how many years your walls are destroyed, but this month God is going to rebuild your walls. I feel in my spirit that God is speaking to you this month, in the month of June, and saying, be rebuilt. ராஜாவின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைப்பது. உங்க பொண்ணுக்கு காரியம் கைகூடி வரும். உங்க வீட்டு காரியம், உங்க பிசினஸ் கைகூடி வரும். அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். I believe with all my heart that what God has begun in January is going to have a turning point in June. Amen. ஜனவரி மாதத்தில் தேவன் துவங்கின காரியம் இந்த ஜூன் மாதத்துல ஒரு திருப்பு முனைக்குள் கடந்து போகிறது. The Lord is going to bring into alignment that which He has promised to the present time. தேவன் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை இந்த நாள் இந்த காலகட்டத்திற்குள் அதை நிறைவேற்ற போகிறார். If you believe it, say amen. Amen. Hallelujah. 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 He is a God of fulfillment. Amen. ஒரு நிறைவேறுதலின் தேவனாக இருக்கிறார். He promises and He fulfills it. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். So this month a very important thing is what do you say? இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக இருக்கிறது. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். What you say is what God is going to do. நீங்க எதை சொல்ல போகிறீர்களோ அதையே தேவன் செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? What are you saying? You see problems. நீங்க பிரச்சனைகளை பார்க்கறீங்க. You see some giants. பெரிய ராட்சதர்களையும் பார்க்கறீங்க. You see some walls. செவர்களை மதில் சுவர்களை பார்க்கிறீர்கள். You see all this stuff. இந்த எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு. But what do you say? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? I'm going to say God is going to bring everything to completion. Amen. நான் சொல்ல போகிறேன், தேவன் எல்லாவற்றையும் நிறைவேறுதலுக்குள்ள கொண்டு வர போகிறார். I want you to turn to Nehemiah chapter 2. நெகேமியா 2ஆம் அதிகாரம். And I want you to read a few verses. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். Nehemiah chapter 2, and we are going to read verse 17 onwards. 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை, யாராவது சொல்லுங்க ஆமென். The God of heaven will give us success. The Bible says Nehemiah answered the people who doubted and questioned.
வேதம் சொல்லுகிறது நெகேமியா கூட இருந்தவர்கள் இந்த வார்த்தையை சந்தேகப்படுகிறார்கள். The people who were against the building of the destructed things. இடிந்து போன அலங்கத்தை மறுபடியும் கட்டுவதற்கு விரோதமாய் சில ஜனங்கள் பேசுகிறார்கள். Who are they? யார் அவர்கள்? சன்பல்லாத், தோபியா, கேஷேம். And these were the people who were always against building. சன்பல்லாத், தோபியா, கேஷேம் இவர்கள் எப்பொழுதுமே கட்டுமான பணிக்கு விரோதமாக பேசுகிற ஒரு கூட்டம். Whenever you want to build, the Sanballat will come. எப்பலாம் நீங்க கட்டுகிறீங்களோ சன்பல்லாத் எழும்புவான். This is not a person, it's a spirit. இது ஒரு நபர் அல்ல, இது ஒரு ஆவி. When you want to build your family, நீங்க உங்க குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கும் பொழுது, when you want to build your children, உங்க பிள்ளைகளை கட்டி எழுப்பணும்னு நினைக்கும் பொழுது, when you want to build the nation, தேசத்தை கட்ட நினைக்கும் பொழுது, when you want to build a business, ஒரு வியாபாரத்தை கட்ட நினைக்கும் பொழுது, every time you start something there will always be opposing voices which will question and say, do you have heaven's favor? எப்பொழுதுமே நீங்க எதையாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் ஒரு கேள்வி, ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். தேவ தயவு உன் மேல இருக்கா? தேவ கிருபை, தேவ சித்தமா? Do you have the permission of the king? ராஜாவின் பெர்மிஷன் உன்கிட்ட இருக்கிறதா? அனுமதி இருக்கிறதா? Do you have the permission of the king? Because when you build, I think it is against the king. நீ கட்டும் பொழுது ராஜாக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யக்கூடும். Who are these people? இவர்கள் யார்? They are the people who have seen the destruction of Jerusalem. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை பார்த்த ஜனங்கள் இவர்கள். There are people who love to see you being rebuilt in the Lord. சில பேர் ஆண்டவருக்குள்ள நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். But there are some people who don't want you to be built. ஆனா சில பேருக்கு நீங்க கட்டி எழுப்பப்படுவது பிடிக்கவே பிடிக்காது. They always want to be in a destroyed and destructed manner. எப்பொழுதுமே நீங்கள் நிலை கொலைந்து காணப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். But God says, I have a plan for you and that plan is to prosper you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்தின் பிரகாரம் நீ செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். Jeremiah 29:11 says, for I know the plans I have for you, plans to give you hope and a future, plans to prosper you. எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்கிறார். So God has plans to prosper you. ஆண்டவர் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்ன்ற திட்டங்களை தான் எப்பொழுதும் வைத்திருக்கிறார். Somebody lift your hands and say, God wants to prosper me. God wants to prosper me. Come on. God wants to prosper. ஆண்டவர் என்னை செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் என் மேல கோபமா இல்ல. God is not angry with me. ஆண்டவர் எனக்கு தீமை அல்ல நன்மையவே வச்சிருக்கிறாரு. He doesn't have evil plans against me. He always have good plans. Very important that you understand that you have to come into alignment with heaven. நீங்க பரலோகத்தோடு இணைந்து அந்த அலைன்மென்ட்க்குள்ள வர வேண்டும். அந்த பரலோகத்தோடு உங்களுடைய இருதயமும் ஏக்கமும் ஒத்துப்போக வேண்டும். Your heart and will and emotions and plans have to get aligned with heaven. தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார் என்றால் உங்கள் மனதில் ஒரு விருப்பத்தை உண்டாக்குவார். When God wants to do something, he brings a plan, a desire inside your heart. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Because Philippians 2:13 says, பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, it is God who makes the desire in your heart and brings it to fruition. கர்த்தரே அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையையும் உங்கள் இருதயத்தில் அவர் கொண்டு வந்து உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். Come on, somebody said amen. Are you excited? Yes. இது பரலோகமும் நீங்களும் அலைன்மென்ட்ல வர்ற மாதமா இருக்க போகிறது. This is
a month where you and heaven is going to come into the divine alignment. Hallelujah. Hallelujah. There were opposing voices. எதிர்த்து பேசுகிற குரல்கள் கேட்டது. But there was a man who was with a burden. ஆனா ஒரு மனிதனுக்குள் பாரம் இறங்கி வந்தது. If you are a person with a burden, உங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கிற ஒரு மனிதராக இருப்பீர்கள் you will என்றால், not look at the people who speak negative, you will speak the language of heaven. எதிர்மறையாக பேசுகிற ஜனங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க, பரலோகம் என்ன பேசுகிறதோ அதோடு ஒத்து போவீர்கள். You will speak the language of heaven. நீங்க பரலோகத்தின் பாஷையை நீங்க பேசுவீங்க. நீங்க அதை தான் பேசுவீங்க. You will speak only that. You will speak the mind of God. தேவனுடைய சிந்தையை நீங்கள் பேசுவீர்கள். That's why I told you the plans that God has for you are plans to prosper you. Amen. அதனால தான் சொன்னேன், தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நீங்கள் செழிப்பாக நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் வைத்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, beloved, even as your soul prospers, prosper in everything. சொல்லுங்க ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. So I want to challenge you this month, what do you want to speak? நான் இந்த மாதம் உங்களை பார்த்து கேட்கிறேன், சவால் விட்டு கேட்கிறேன், எதை பேச போகிறீர்கள்? When Nehemiah was filled with burden, his mouth was filled with a positive declaration of what God wants to do. நெகேமியா இருதயம் முழுவதுமாக பாரத்தினால் நிரம்பி இருந்த பொழுது அவர் வாயினால பேசின வார்த்தை அது சரியான வார்த்தையாக தான் இருந்தது. It was heaven's language. அது பரலோக பாஷையாக இருந்தது. Amen. சொல்லுங்க ஆமென். Amen. நீங்கள் இந்த மாதம் பரலோகம் விரும்புகிற வார்த்தைகளை பேசுவீர்கள் என்றால் பரலோகம் விரும்புகிறதை 52 நாட்களுக்குள்ள செய்து முடிப்பீங்க. Amen. When you speak the heavens language, within 52 days God will accomplish the plan which he has given. I believe from June a clock is starting to click. Amen. நான் விசுவாசிக்கிறேன் ஜூன் மாதத்திலிருந்து இந்த கிளாக், இந்த கடிகாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. Timer has started for you. உங்களுக்கு ஒரு டைமர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. You know what is the clock? கிளாக்னா என்னன்னு தெரியுமா? It is God's Kairos time. Amen. தேவனுடைய கைரோஸ் நேரம். அவர் செயல்படுகிற நேரம். அவர் செயல்படுகிற நேரம். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம். Amen. The promises are going to be fulfilled. It's If you believe it, say amen. Amen. Look at your neighbor and say, neighbor. சொல்லுங்க சகோதரனே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் விரும்புகிறதை பேசுங்கள். Speak what God likes. அதற்கு நான் மறுமொழியாக I replied and said, the God of heaven will prosper us. Amen. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். This is the promised word for today. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். Amen. The God of heaven will give us success. How many of you believe it? He is going to give you success. Amen. Why did Nehemiah build? ஏன் நெகேமியா கட்டினார்? Why did Nehemiah build? ஏன் நெகேமியா கட்டினார்? He could have just enjoyed his life. அவர் ஜாலியா அப்படியே இருந்திருக்கலாமே. See, when you are given a responsibility, you have to fulfill it. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பொறுப்பை நீங்க செய்து முடிக்க வேண்டும். God has positioned you in that place so that you will fulfill that responsibility. ஆண்டவர் உங்களை ஏன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்னா, ஏன்னா கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க நல்லா செய்து முடிப்பீங்கன்னு தான் உங்களை அங்க வச்சிருக்காரு. Don't take any responsibility lightly. எந்த பொறுப்பையும் ரொம்ப லேசா எடுத்துக்கொள்ளாதீர்கள். You know where God positioned Nehemiah? எந்த இடத்துல நெகேமியாவை ஆண்டவர் வைத்தார் தெரியுமா? Nehemiah was positioned in the King Artaxerxes palace. ராஜாவின் அரண்மனையில் நெகேமியாக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருந்தது. Hallelujah. Hallelujah. He was in the Susan palace. சூசான் அரண்மனையில் அவர் இருந்தார். In Nehemiah chapter 1 verse 1 we read about Nehemiah. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். Susan palace he was sitting, but his burden was about Jerusalem. Amen.
சூசான் அரண்மனையில் அவர் அமர்ந்திருந்தாலும் அவர் பாரமெல்லாம் எருசலேமை குறித்து தான் இருந்தது. My question to you is, என் கேள்வி இதுதான். wherever you go, whatever you do, நீங்க எங்க இருந்தாலும் எதை செய்தாலும் do you have a burden for God's kingdom? தேவ ராஜ்யத்திற்கான பாரம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? You do business, வியாபாரம் செய்யுங்க, you stay in the king's palace, நீங்க ராஜாவின் அரண்மனையிலே நீங்க இருங்க. but your heart always has to be with the church of God. ஆனா உங்க இருதயம் எப்பொழுதுமே தேவாலயத்தின் மேல் இருக்க வேண்டும். What is to be done by me? என்ன கொண்டு என்ன செய்யப்பட வேண்டும்? Am I part of the choir? நான் பாடகர் குழுவுல இருக்கிறேனா? Am I part of the musician team? இல்லனா இசை கருவிகளை வாசிக்கிற டீம்ல Am இருக்கேனா? I part of the arrangement team? இல்லனா எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸ் நிர்வாக டீம்ல நான் இருக்கிறேனா? What is my burden? என்னுடைய பாரம் என்ன? My burden is to make sure that God's kingdom is blessed. ஆமென். என்னுடைய பாரம் என்னவென்றால் தேவ ராஜ்யம் என் மூலமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. Though Nehemiah was in the palace, நெகேமியா அரண்மனையில இருந்தாலும் he had a burden for God's kingdom. அவருக்குள்ள தேவ ராஜ்யத்தை குறித்ததான பாரம் இருந்தது. So from people who came from Judah, யூதால இருந்து வந்த ஜனங்கள், he asked them about the status of Judah and Israel. யூதாவை பத்தியும் இஸ்ரவேலை பத்தியும் அவர்களிடம் விசாரிக்கிறார். And they told about how everything is destroyed and it was in a very sad state of affairs. எல்லா அலங்கங்களும் இடிக்கப்பட்டு கதவுகள் எரிக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். You can read about it in verse 3. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதில் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். He heard about how the wall of Jerusalem is broken down. எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டதை அவர் கேள்விப்படுகிறார். To everyone God gives a burden. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். Nehemiah's burden, நெகேமியாவின் பாரம் என்னவென்றால் the walls are broken. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். God raises people with a specific call for fulfilling a certain thing. சில காரியங்களை செய்வதற்காக தேவன் சில பேருக்குள்ள சில பாரங்களை கொடுக்கிறார். You always have to have that burden in your heart. எப்பொழுதுமே தேவ பாரம் உங்க இருதயத்திற்குள் இருக்க வேண்டும். Nehemiah was all about building the wall of Jerusalem. நெகேமியாக்கு எப்பொழுதுமே எருசலேமின் இடிக்கப்பட்ட மதில்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற பாரம் இருந்தது. Do you know what the wall signifies? அந்த மதில் சுவர்கள் எதை குறிக்கிறது தெரியுமா? The wall signifies the protection of the land. ஆமென். அந்த தேசத்தின் பாதுகாப்பை குறிக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருப்பான்னா மதில் இடிந்த பாழான பட்டணம் போல். சோ அப்போ ஒரு தீங்கு அந்த தேசத்தில் வந்ததினால் மதில் இடிந்த பட்டணம் பாழாய் போன பட்டணம். Amen. If the walls are broken, when the evil come against a city, if the walls are broken, that city is not a good city to dwell. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். When the walls are broken, மதில்கள் மதில் இடிந்த பட்டணம், மதில் இடிந்த பட்டணமா இருந்துச்சுன்னா யாருனாலும் ஏறி வருவாங்க. If the city is without walls, anyone can walk in. யார் வேணாலும் வருவாங்க. Anyone can walk in. உங்கள் மதில்கள் கட்டப்பட வேண்டும். And your walls have to be rebuilt. Somebody look at your neighbor and say walls have to be rebuilt. மதில்கள் கட்டப்பட வேண்டும். God wants you to be first of all repairing your walls. Amen. உங்கள் மதில் சுவர்களை நீங்கள் சரி பார்க்க வேண்டும். பாழாய் போனவைகளை சீர்படுத்த வேண்டும். Because unless you build the walls, you cannot receive a blessing inside the walls. மதிலை கட்டாவிட்டால் மதிலுக்குள்ள நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல வருவீங்க? Amen. உங்க குடும்பத்தின் மதில்களை கர்த்தர் இந்த மாதம் கட்டுவாராக. Amen. God is going to build the walls of your family this month. உங்க சபையின் மதில்களை கர்த்தர் இந்த மாதம் கட்டுவாராக. Amen. God is
going to build the church walls this month. உங்கள் பிசினஸினுடைய மதில்களை கர்த்தர் இந்த மாதம் கட்டுவாராக. Amen. God is going to build your walls of business this month. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, walls have to be built. Amen. சுவர்கள் கட்டப்பட Because the வேண்டும். enemy knows when your walls are down, your guard is down, he can come and attack you anytime. சத்துருக்கு நல்லாவே தெரியும் மதில்கள் இடிக்கப்படும் பொழுது ஈஸியா வந்து உங்களை தாக்க முடியும் என்று. Somebody said amen. சொல்லுங்க ஆமென். In Isaiah 58:12, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் it speaks about why the walls have to be built. ஏன் மறுபடியுமாக மதில் சுவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறம்பானதை அடைகிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. Amen. God wants the walls to be rebuilt. ஆண்டவர் மறுபடியுமாக இந்த மதில் சுவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Walls destroyed is a curse. மதில்கள் இடிக்கப்பட்ட நிலை ஒரு சாபத்தின் அடையாளம். In Isaiah 25:2, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் the Bible says in Isaiah 25:2, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊரா இராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். You have made the city a heap of rubble, the fortified town a ruin, the foreigner stronghold a city no more. It will never be rebuilt. There is a curse that breaks the walls. ஒரு சாபம் தான் இந்த மதில் சுவர்களை இடிக்க But செய்கிறது. there is a time that the God of heaven will prosper the building of the walls. ஆமென். ஆனா ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு, பரலோகத்தின் தேவன் தாமே உங்களுக்கு அந்த மதில்களை கட்டி எழுப்ப கிருபை பாராட்டுவாராக. I don't know how many years your walls are destroyed, but this month God is going to rebuild your walls. ஆமென். எத்தனை வருடங்களாக இந்த மதில்கள் இடிக்கப்பட்டிருக்குதோ எனக்கு தெரியல, ஆனா இந்த மாதம் கர்த்தர் அந்த மதில் சுவர்களை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். When God says be built, it will be built. ஆண்டவர் நீ கட்டப்படுவாயாக என்று சொல்லும் பொழுது அது கட்டப்படும். I feel in my spirit that God is speaking to you this month, in the month of June, and saying be rebuilt. ஆமென். இந்த ஜூன் மாதம் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். In Isaiah 44:26, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் the Lord speaks prophetically to Jerusalem, எருசலேமை பார்த்து தீர்க்க தரிசனமாக தேவன் for which பேசுகிறார். he wants to use the mouth of the prophets. தீர்க்க தரிசிகளின் நாவை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் When விரும்புகிறார். God wants to fulfill something on earth, இந்த பூமியில தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பும் பொழுது he is not going to do it alone. அது அவர் தனியாக பண்ண போவதில்லை. He will use people with a burden. பாரத்தோட இருக்கிற ஜனங்களை தேவன் He will பயன்படுத்துவார். raise the people with burden, பாரத்தோடு இருக்கிற ஜனங்களை தேவன் எழுப்புவார். and those people will burden will build the walls. அந்த பாரமுள்ள ஜனங்கள் எழும்பி அலங்கத்தை கட்டுவார்கள். Somebody said amen. ஆமென். So in Isaiah 44:26, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், the Bible speaks about this. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் கட்டப்படு என்று சொல்லுவேன். Amen. He says, I will say rebuild. சத்தமா ஆமென் சொல்லுங்க. Amen. For fulfilling that, the Bible says he will establish the word of his people. Amen. அந்த கட்டி எழுப்பப்படுவதற்கு ஊழியக்காரர்களின் வார்த்தையை தேவன் நிலைப்படுத்துவார். I want to speak prophetically now. தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். In verse 25, 25ஆம் வசனத்தில் Isaiah 44:25, ஏசாயா 44ஆம் அதிகாரம் there are some 25ஆம் people who are வசனம். speaking against the building of walls. அந்த அலங்கம் கட்டுவதற்கு விரோதமாக சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Who are they? யார் அவர்கள்? நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி கட்டுக்கதைக்காரரின் குறிகளை
அதாவது குறி சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்றாங்க ஆண்டவருடைய ஆலயமும் ஊழியமும் இடிக்கப்பட்டு தான் இருக்கும். அப்புறம் குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, fools of diviners, இவங்கெல்லாம் குறி சொல்றவங்க, இந்த தேசத்துல இருக்கிற குறி சொல்ற மாந்திரீகம் பண்ற எல்லாரையும் கர்த்தர் முட்டாளாக்க போறார். ஞானிகளை வெட்கப்படுத்தி, ரொம்ப ஞானி நினைச்சு பேசுறாங்கல்ல, பெரிய பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு மனிதர்களை கடவுளாக மாற்றிக்கொண்டு அவர்கள் சொல்வதுதான் உலகத்தில் பெரிது என்று இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஞானத்தை எல்லாம் கர்த்தர் அவமானப்படுத்த போறார். அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். I will turn it into nonsense. பக்கத்துல பார்த்துருங்க, nonsense. AI சிலது நல்லது, ஆனா நிறைய நான்சென்ஸ். யூடியூப் நல்லது, நிறைய நான்சென்ஸ் இருக்கா இல்லையா? வாட்ஸ்அப் நல்லது, ஆனா நிறைய தேவையில்லாத குரூப்ல இருக்கிறோம். யாரோ பேசிக்கிறாங்க, நம்ம ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான்சென்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான்சென்ஸ். நான் சென்ஸ் அப்படின்னா என்னன்னா அறிவுக்கு ஏற்றது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை தான் அழகா சொல்லுங்க, பைத்தியக்காரத்தனம், அழகா போடு. அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறார். நம்ம உலக அறிவை தான், அது பத்தீங்களா, அது பத்தீங்களா, ஏஐ பத்தீங்களா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜிஐ கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். தெரியாதா? காட்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இல்ல, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எஸ்ஐயா ஏஐயா? எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் நினைச்சிடாதீங்க. எஸ்ஐனா சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். இன்னையிலிருந்து ஹேஷ்டாக் எஸ்ஐ விசஸ் ஏஐ சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹேஷ்டாக் எஸ்ஐ விசஸ் ஏஐ, சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் விசஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா சூப்பர் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ல கர்த்தர் சொல்றார், கட்டப்படு. ஆமென். நேச்சுரல் சொல்லுது, அது எப்படி ஆகும்? ராஜா வேற ராஜா இருக்கிறாரு, இந்த ராஜா இது கட்டுறதுக்கு ஃபேவரபிளா இருக்க மாட்டாரு. இந்த ராஜா எருசலேமுக்கு விரோதமானவராச்சே. யாரு ராஜாவா இருந்தாலும் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். Whoever might be the king, but the king of heaven will give us the favor to build Jerusalem. The God of heaven will prosper. Amen. பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவாராக. There are people who are always they come to the church but they don't get excited with the word. ஆலயத்துக்கு ஜனங்கள் வருகிறார்கள், ஆனால் அந்த வார்த்தை வரும்போது உற்சாகம் அடைவதில்லை. Today I want to let you know, இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். you have to become a Nehemiah this month. இந்த மாதம் நீங்க நெகேமியாவாக மாற வேண்டும். Nehemiah, man with burden. நெகேமியா பாரம் நிறைந்த ஒரு மனிதர். He went and saw Jerusalem. எருசலேமை போய் முழுவதுமாக அவர் போய் வேவு பார்க்கிறார். He spoke to the king. ராஜாவிடம் பேசுகிறார். And the king gave him permission. ராஜா அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த வருஷம் இந்த மாதம் ராஜாவின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைப்பது. Amen. This month God is going to give you favor from king's eyes. If you believe it, say amen. Amen. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது.
I have received favor from king's eyes. Two people God raised to build Jerusalem. எருசலேமை கட்டி எழுப்ப இரண்டு பேரை தேவன் எழுப்பினார். Ezra built the city, எஸ்ரா பட்டணத்தை கட்டுகிறார். but Nehemiah built the walls. ஆனா நெகேமியா அலங்கத்தை கட்டி எழுப்புகிறார். Today we need people who will build the wall. இன்றைக்கு மதில் சுவர்களை கட்டி எழுப்புகிறவர்கள் நமக்கு தேவை. Once the wall is built, அலங்கம் கட்டப்படும் பொழுது nobody will be able to capture Jerusalem again. யாருமே மறுபடியும் எருசலேமை பிடிக்க வர முடியாது. I am telling you again and again that this month you will build and nobody can break it. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மாதம் நீங்க கட்ட போறீங்க, யாரும் அதை உடைக்க முடியாது. Because every child of God is a builder. ஏனா எல்லா தேவ பிள்ளைகளும் கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். For the word child in Hebrew, எபிரேய மொழியில பிள்ளை என்றால் means ben. பென் என்ற அர்த்தம். Ben means son. பென் என்றால் மகன் என்ற அர்த்தம். Ben or bana. பென் இல்லனா பனா. From that word you have bane means build. அந்த பென் என்கிற வார்த்தையிலிருந்து பானே என்கிற வார்த்தை வருகிறது, கட்டுகிறது என்ற அர்த்தம். Meaning அதற்கான அர்த்தம், every son and daughter is the builder of the family legacy. Amen. ஒவ்வொரு மகனும் மகளும் அந்த குடும்பத்தின் பேரையும் மானத்தையும் காப்பாற்றுகிறதற்கு அவர்கள் கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்க அப்பா போட்ட பேஸ்மெண்ட்ல நீங்க கட்டி அதை வேற லெவலுக்கு கொண்டு போகணும். Amen. What your father laid as a foundation, you have to build it on top and take it to the next level. எங்க அப்பா ஒரு தலைவராக இருந்தார். My father was a leader. ஐசிஎஃப்ல வேலை செய்யும்போது When he was working in ICF, ஐசிஎஃப் பிரேயர் ஃபெலோஷிப் உடைய தலைவராக இருந்தார். he was a leader in ICF prayer நான் fellowship. சின்ன வயசுல இருந்து அவர் எப்படி தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துவார்ன்றத பார்த்திருக்கிறேன். I have seen from my childhood how he used to lead and how he was a leader. ஐசிஎஃப் பிரேயர் ஃபெலோஷிப் நடத்துகிற கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு பெரிய பெரிய ஊழியர்களை அழைத்து அங்க ஐசிஎஃப்ல இருக்கிற கம்பர் அரங்கத்துல பெரிய விழா எடுத்து நடத்துவார்கள். He used to organize very big meetings for Christmas programs and call very big servants of God and do it very well. போஸ்டர் அடிச்சு எங்க வீட்ல தான் இருக்கும். So the posters will be in my house. பாசை எங்க வீட்ல தான் கலக்கிக்குவாங்க. They have the paste also at our home. எங்க வீட்ல தான் அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் நடக்கும். The coordination meeting will take place in my house. So அவர் பெரிய பாக்கெட்ல மிக்சர் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிருப்பார். So he'll buy a big mixture packet and keep it at home. டீ கேனை வாங்கி வச்சு எங்க வீட்ல டீ போட்டு அத்தனை பேருக்கும் டீ கொடுப்போம். So he'll buy the tea can and put the tea and give for everyone. சிறு வயதுல இருந்தே எனக்கு இந்த ஆர்கனைசிங்க பார்த்து காலேஜுக்கு போன நான் ஒரு தலைவனா மாறிட்டேன். From my childhood I've seen my father as a leader and I saw my father organizing everything very well. So when I went to college I became a leader there. ஐசிஎஃப் பிரேயர் ஃபெலோஷிப்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாயீஸ் பிரேயர் ஃபெலோஷிப், அது சென்னையில சுத்தமன்ற செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தனை ஃபேக்டரிஸும் இணைந்து நடத்துகிற மே 1ஆம் தேதி நடத்துகிற அந்த கூட்டத்துக்கு எங்க அப்பா தலைவர் ஆயிட்டார். From ICF fellowship my father became the leader of all the fellowships and the factories came together on May 1st and they had a very big அவர் meeting. எப்படி ஒரு ஸ்ட்ராங் தலைவரா எப்படி எல்லாத்தையும் இணைச்சு நடத்துவார்ன்றத பார்த்து நானும் பழகுனேன். So I saw like father how he used to unite everyone to get the work done. அவரு ஐசிஎஃப் அண்ணா நகர் சுத்தி போஸ்டர் அடிச்சாரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் அடிக்கிற அளவு அவர் அடிச்ச போஸ்டரை ஐசிஎஃப்ல மட்டும் தான் கூட்டம் சேர்ந்துச்சு. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் மூலமா போஸ்டர் போடுறோம், உலகம் முழுவதும் சுவிசேஷம் செல்லுகிறோம். We put our flyers, now the whole world is being able to watch all those things. அவருடைய மகனா As my father's son, நான் என்ன பண்றேன்னா எங்க அப்பாவுடைய லெகசிய சரித்திரத்தை நான் இன்னும் கட்டி மேலே எழுப்புகிறேன். Amen. What my father left as legacy, I take it and build it to the next level and the next level. நெகேமியா உண்மையான தேவனுடைய மனுஷனாய் இருந்தார். Amen. Nehemiah was a true man of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால், If you are a child of God, நீங்க ஒரு நெகேமியாவை மாறி நீங்கள் சபையை கட்டி எழுப்புவீர்கள். Amen. You will become a Nehemiah and build the church. அவர்களை தான் வேதம் இன்னைக்கு நம்ம வாசித்தோம்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் அவர்களை இந்த திறப்பானதை அடைக்கிறவர்கள் என்று பெயர் அவர்களுக்கு கொடுப்பார். Amen. Those people God named them as they are being called the repairer of the broken walls. Repairer.
இன்னைக்கு சில நெகேமியாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். Amen. God is going to raise some Nehemiah. அலங்கத்தை கட்ட போகிறார். They are going to build the wall. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் கட்டுகிறவர்களாய் கட்டி முடிக்க போறீங்க. Amen. In the name of Jesus I say you will rise up and as the builders you will build. விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. 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 கிறிஸ்துவுக்கு முன்பாக 445வது வருடம் 445 BC. In 445 BC. Nehemiah was appointed as the governor of Jerusalem. எருசலேமின் கவர்னராக அவர் நியமிக்கப்பட்டார். யூதா யூதாவினுடைய அந்த இடத்துக்கு மாகாணத்திற்கு அவர் கவர்னராக, யூதா பட்டணங்களுக்கு அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார். He surveyed the damage. எல்லா பாழா போனதை அவர் வேவு பார்க்கிறார். He had a burden. அவருக்குள்ள அந்த பாரம் இறங்கி வருகிறது. He prayed. ஜெபிக்கிறார். And then he spoke to the king. அதற்கு பிற்பாடு ராஜாவிடம் போய் பேசுகிறார். He got the permission. தேவனிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். அனுமதியை பெற்றுக்கொள்கிறார். And then he enlisted the people. எல்லா ஜனங்களையும் அவர் பலப்படுத்தி ஒன்று சேர்க்கிறார். யாரெல்லாம் கட்டறதுக்கு ரெடியா இருக்கீங்க? How many of you are ready to build? யாரெல்லாம் நெகேமியா சொன்னபோது வாங்க கர்த்தர் நமக்கு இந்த மாதிரி காரியத்தை வாய்க்க பண்ணுவான்னு சொன்ன உடனே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொன்னாங்களோ? Amen. Whoever says come let's rise up and build, the Lord is going to prosper your hands. God will prosper. கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். You are going to finish building what God has started. ஆண்டவர் எதை ஆரம்பித்தாரோ அதை நீங்க கட்டி முடிக்க போறீங்க. Hallelujah. Hallelujah. How many of you want to say amen? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டி முடிப்பீங்க. You will build and finish it. What supposed to take years, வருடங்கள் ஆக வேண்டிய ப்ராஜெக்ட் 52 days they finished it. 52 நாட்களில் கட்டி முடித்து விட்டார்கள். This Sunday இந்த ஞாயிற்றுக்கிழமை there is going to be a super message. ஒரு அருமையான சூப்பர் மெசேஜ். I will show you with pictures. நான் படங்களோட நான் காண்பிக்க போகிறேன். போகிறேன். About how Nehemiah's building prospered. எப்படி நெகேமியாவின் அலங்கம் கட்டப்பட்டு செழிப்பாக இருந்தது என்று காண்பிக்க போகிறேன். But the whole turning point ஆனா அதன் முழு திருப்பு முனையும் happened when he said like this. அவர் இப்படியாக சொல்லும் பொழுதுதான் நடைபெற்றது. Nehemiah 2:20. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். Amen. The God of heaven will give us success. யாராவது ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? Amen. Hallelujah. Hallelujah. God of heaven. Amen. பரலோகத்தின் தேவனானவர் will prosper. காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். அவர் கைகூடி வர பண்ண போகிறார். We his servants will start rebuilding. அவருடைய ஊழியக்காரராகிய நாம் எழுந்து கட்டுவோம். We will rebuild. நாம் எழுந்து கட்டுவோம். இந்த மாதம் பாழாய் கிடந்ததை கட்ட வேண்டிய மாதமாக இருக்கிறது. Amen. The month which is in ruins will be rebuilt. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். God is going to change everything in your favor. பரலோகம் சொல்லுகிறது காரியம் கைகூடி வரும். Amen. Heaven says everything will be success. காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். Amen. The God of heaven will grant you success. காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன். God of heaven will grant you success. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Amen. நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் முடியாதவைகள் முடிய போகிறது. Amen. Whatever will not be done whatever is not possible will be possible this month. Amen. எதெல்லாம் முடியலையோ தேவன் அதை செய்து முடிக்க போகிறார். Nehemiah 6:15 says. நெகேமியா 6:15 இப்படியாக சொல்லுகிறது. அப்படியே அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஏலூல் மாதம் 25ஆம் தேதி. So the wall was completed on the 25th of Elul in 52 days. ஷகடதன மரியாந்தூரபா. நாளைக்குள்ளே 52 days the wall was completed. Amen. 52 நாட்களுக்குள்ளே அலங்கம் கட்டப்பட்டது. Pastor Satish Kumar in Hyderabad. Pastor Satish Kumar என்கிற ஹைதராபாத்ல இருக்கிறார். He challenged the people.
ஜனங்களுக்கு இப்படியாக சவால் விட்டார். If we will build the house of God in 52 days, தேவாலயத்தை 52 நாட்களுக்குள்ள நாம் கட்டி முடிக்க by the போகிறோம். absolute grace of God, தேவனுடைய மிகப்பெரிய கிருபை நிமித்தம் 52 days they built the church. 52 நாட்களில் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார். Today lakhs of people are sitting in the church and worshiping God. இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. I believe we as Ruah are going to build the walls of Ruah in 52 days. Amen. 52 நாட்களில் ரூவாவின் மதில்களை நாம் கட்டி எழுப்ப போகிறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Amen. The God of heaven will give success to this project. காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். பாடுங்க. அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்க நினைக்கிறத விட, நீங்க ஜெபிக்கிறத விட கர்த்தர் அதிகமாய் வாய்க்க பண்ண போறார். Amen. More than you think and more than you pray, God is going to fulfill whatever He has given to you. உங்க வாழ்க்கையை இடிச்சிட்டாங்களா? Have they destroyed your life? நீங்க திரும்பி கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமா சிந்திக்கிறாங்களா? Are they thinking that you shouldn't be rebuilt again? நீங்க கட்டினாலே அந்த சன்பல தொபியா எல்லாம் வராங்களா? When you start building, are Sanballat and Tobiah coming? புரிந்து கொள்ளுங்க. Just understand. நீங்க கட்டறது சாதாரணமான இடம் இல்ல. It's not an ordinary place which you are building. தலைமுறை தலைமுறையா நிக்க போகிற. Amen. It's going to be a generational legacy. எருசலேமின் மதிலை நீ கட்ட போறீங்க. Amen. You're going to build the walls of Jerusalem. நீங்க கட்டறது ஏதோ 10 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு வாழ்ற வீடு இல்ல. நீங்க கட்டறது தலைமுறை தலைமுறையாய் தேவனை வந்து ஆராதிக்க போகிற தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போறீங்க. Amen. You're going to build the kingdom of God. It's not 30 or 40 years. It's going to be a generational legacy. நீங்கள் சரித்திரத்தை கட்ட போறீங்க. Amen. You're going to build a historic legacy. ஆகவே உங்களுக்கு சரித்திரபூர்வமான எதிர்ப்புகள் வந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சரித்திரபூர்வமான காரியத்தை கட்ட போறீங்க. Amen. So when you face these oppositions, historical oppositions or governmental oppositions, வராது, எனக்கு மட்டும் வருது. ஏன்னா உன்னை வச்சு கர்த்தர் சரித்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறார். Amen. Historical problems because you are going to write history. Amen. உங்களுக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகள் ஏனென்றால் நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்களாய் இருக்க போகிறீர்கள். You don't need to impress anyone. நீங்க யார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. God of heaven is watching. பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க கட்டறது பரலோகம் அங்கீகரிக்கிற இடம். Amen. What you build is heaven has already authorized it. ஆகவே தான் ஏசாயா 44:26ல told Jerusalem, ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை சொல்ல வச்சு அதை எடுப்பிப்பேன்னாரு. யாரை வச்சு சொல்ல வச்சாரு? மேல உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. நான் ஆழத்தை நோக்கி வற்றுப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். நான் இத சொல்லுகிறவர். இப்போ என்ன செய்ய போறேன்? கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். புரிஞ்ச ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya.
யாரை ரைஸ் பண்ணுவாரா? Who will God கோரேஸ் raise? என்கிற ராஜாவை. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எனக்கு தெரியாதுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவங்க வந்தா சிறுபான்மைக்கு காவலாளர்கள், அவர்கள் வந்தால் கட்டப்படும், இவர்கள் வந்தால் கட்டப்படும் என்று யோசித்துக்கிட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் ஒரு கோரேசை எழுப்புவார். God will raise a Cyrus. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிசினஸ் இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு 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 ட்ரம்பை எழுப்பி இன்னைக்கு அமெரிக்கா எண்ணெயில வளம் பொருந்திய நாடா இருக்கிறது. உலகமே கேஸுக்கு தட்டுப்பாடு, அமெரிக்காவில் ஜாலியா இருக்கிறாங்க. என்ன ஒரு கோரேஷை கர்த்தர் எழுப்புகிறார். நீங்க அவரை உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவர் நீங்க அமெரிக்காவை மேல வச்சிருக்காரா இல்லையா? $1 எவ்வளவு தெரியுமா? இப்போ 96 ரூபாய். நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த மனுஷன் ஒரு கோரேஷ். அவரு தேசம் முழுவதையும் டே ஆஃப் பிரேயர், இந்த தேசம் பைபிள் மேல கட்டப்பட்டிருக்குதுன்னு தைரியமா சொல்றார். ஓரின சேர்க்கை இங்க சேர்க்க கூடாதுன்னு சொல்றார். அந்த பிரைடு மார்ச் இப்ப நடக்கிறது இல்ல. நிர்வாணமா யாரும் ரோட்ல ஓடுறது கிடையாது. காரணம் ஒரு கோரேஷ, ஒரு பிசினஸ் மேன. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கர்த்தர் ஒரு கோரேஷை எழுப்பி இருக்கிறார். நான் நம்புகிறேன் இது கட்டப்பட வேண்டிய ஆண்டு. சொல்லுங்க ஆமே. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புகிறேன் நம்முடைய கணம் பொருந்திய பிரதம மந்திரி ஒரு கோரேஸ். சொல்லுங்க. அவர் இருந்துட்டு போட்டோம். அவர் தேவனால ஏற்படுத்தப்பட்ட தலைமை. யாரா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்காமல் அவர்கள் சிஎம்ஓ பிஎம்ஓ வர முடியாது. அப்ப தேவன் யாரை கொண்டு வந்தாரோ, நெகேமியாக்களை வைத்து, எஸ்ராக்களை வைத்து அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள். நாம் கட்டுவதற்கு ரெடியா? Are you ready? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு கை கூடி வர. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். பல வருடங்களுக்கு முன்பாக என் சகோதரிக்கு திருமணம் ஆகிறது தரையா இருந்தது. Many years ago, my sister's wedding was getting delayed. So one of the months, this was the promised word. இந்த வாக்குத்தத்தம் தான் ஒரு மாதம் நாங்க கொடுத்திருந்தோம் பல வருடங்களுக்கு முன்பாக. When I went home, நான் வீட்டுக்கு போன பிறகு my mom was shouting. எங்க அம்மா கத்தி கொண்டிருந்தாங்க, பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். She was telling this verse, the God of heaven will grant us success. அவங்க அந்த மாதிரி அறிக்கை செய்ய ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு மாப்பிள்ளை வந்தாரு, பொண்ணு கேட்டாரு, கல்யாணம் ஆயிருச்சு, இன்னைக்கு ஊழியம் செய்றாங்க. As my mother was confessing and declaring that word, the bridegroom came, the wedding happened and everything became. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, என்னடா ஆச்சு பாரு, இன்னும் தங்கச்சிக்கு ஆவல, அவ வேற ஊழியத்துல இருக்கிறா, யார் இப்ப மாப்பிள்ளை வருவா, யார் என்ன, இப்படியே புலம்பிட்டு இருந்தவங்க அன்னைக்கு டோனை மாத்தினாங்க. பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவங்க என்னைக்கு அப்படி அறிக்கை செஞ்சாங்களோ டக்குன்னு நடந்துருச்சு. Amen. The moment she changed the tone, the miracle started to happen. இந்த மாதம் நீங்கள் அறிக்கை செய்ய போறீங்க. Amen. This month you are going to declare. எல்லாரும் ரெண்டு கை இப்படி கொண்டு வாங்க. கையே கூடி. ஏதாவது நம்மளை ஏமாத்திருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? கை விட்டு போயிருச்சு. கை விட்டு போயிருச்சுன்னா கை விட்டு போயிருச்சு. அப்போ கை கூடி வர பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா, கை கூடி திரும்ப வருது. கை கூடி வரும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கை கூடி வரும். கை கூடி வரும். கை கூடி வந்தா இது ஒண்ணு ஏத்துக்குதுன்னு அர்த்தம். Amen. It's agreeing and coming together. உங்க பொண்ணுக்கு காரியம் கை கூடி வரும். Amen. உங்க வீட்டு காரியம் கை கூடி வரும். உங்க பிசினஸ் கை கூடி வரும். அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், வீடு கட்டுறது,
இந்த மாதம் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.